என்னடா ஈஸியாக குக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ டக்குன்னு ஞாபகம் வந்தது எனக்கு இந்த உளுந்தங்கஞ்சி தான். வீட்லேயே பார்த்திங்கன்னா முழு உளுந்து இருந்துச்சா, மட்டை ரைஸையும் முழு உளுந்தையும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறினாதான் மட்டை ரைஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். இது கூடவே ஜீரகம், பூண்டு, அப்புறம் நம்ம வெந்தயம் எல்லாம் போட்டு வச்சோம்னா நல்லா வாசமாக இருக்கும். அதனால 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதுக்கு தேங்காய் இருக்கான்னு பார்த்தா நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வாங்கி வச்ச தேங்காய் தான் இருந்துச்சு. பட் குடுமையோடு இருந்ததுனால நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் காஞ்சு போனதுனால தண்ணியில் அதை போட்டு வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம். ஊரில் இருந்து வரப்போ அந்த கணேஷ் சூப்பர் மார்க்கெட்டில் ஃபில்டர் காஃபியோட வாசம் பயங்கரமாக இருந்துச்சு. என்னென்னு கேட்டப்போ இங்கேயே ஃப்ரெஷ்ஷாக தெரிச்சு கொடுக்குறேன்னாங்க. அதனால் அதில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா அவ்வளோ வாசமாக இருந்துச்சு. பாட்டிலில் கொட்டி வைக்கலான்னு கொட்டும் போதே அதை கொஞ்சம் வெளியிலையும் கொட்டிட்டேன். இந்த மாதிரி பாட்டில் ஏதாவது கொட்டுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் முக்கியமாக ஹஸ்பண்ட் இல்லாத டைமில் தான் கொட்டுவேன். ஏன்னா இருந்தாங்கன்னா பயங்கரமாக கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. என்னமோ அவங்க கீழேலாம் எதையுமே கொட்ட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ டக்குன்னு க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு மீதி இருந்ததையும் டேப் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.